இதுல நாங்க பார்க்க போறது குயிக் செலெக்ஷன் சம்பந்தமாக ஒரு விஷயம் பார்க்கறதுக்காக நான் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டேன். சரியா, இந்த நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தோம் இந்த மார்க்கி டூலால எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் செலக்ட் பண்றதுக்கு கேளும். எலக்ட்ரிக்கல் மார்க்கி டூலால எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நாங்க இங்கால ஒன்றை செலக்ட் பண்ணி இங்கால சைடு கொண்டு. சரியா, இதே மாதிரி குயிக் செலெக்ஷன் மூலமாகவும் எங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்னும் ஒரு ஃபைலுக்கு கொண்டு போகலாம். உதாரணமாக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபைல் ஒன்று செய்யறதா இருந்தால் எங்களுக்கு தெரியும் அது பாக்ஸ் ஷேப்ல தான் நாங்கள் செய்யணும். உதாரணமாக வித்தும் ஹைட்டும் சமனாக இருக்கிற மாதிரி தான் நாங்க என்ன செய்வோம், இன்ஸ்டாகிராம் போட்டோஸ் செய்வோம். அதுல ரெசல்யூஷன் எவ்வளவு பார்த்துக்கொள்றோம். 7 to 300 வரை ரெசல்யூஷன் போடுவதெல்லாம் RGB கலர் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணிடுவோம். ரைட், இந்த இன்ஸ்டாகிராம் போட்டோக்கு நாங்க என்ன செய்ய மாட்டால் இந்த ஃபிளவர் கொண்டு வரப்போம். இந்த ஃபிளவரை கொண்டு வரதுக்கு நான் சொன்னோம் இந்த டூலை பயன்படுத்தி எங்களுக்கு கட் பண்ணி கொள்றதுக்கு இயலும் சொன்னோம். அதாவது ரெக்டாங்குலர் டூலை பயன்படுத்தி கட் பண்ணி கொள்றதுக்கு இயலும்னு சொன்னோம். அது மாதிரி எங்களுக்கு இன்னொரு டூல் நான் பார்த்தோம், லெசோ டூலால கட் பண்ணினோம், பொலிகனல் டூலாலையும் கட் பண்ணோம், மெஜிக் டூலாலையும் என்ன செஞ்சோம் என்றால் மெஜிக் லெசோ டூலாலையும் நாங்கள் கட் பண்ணி கொண்டு வந்தோம் இந்த லைன்ஸ் எல்லாம். அது போக எங்களுக்கு இன்னொரு டூலிக்கு குயிக் செலெக்ஷன் டூல் என்ற ஒரு டூல் இருக்குது. இந்த டூலாலையும் என்ன செய்யலாம் என்றால் கட் பண்ணி கொண்டு வரலாம். இந்த குயிக் செலெக்ஷன் டூலாலையும் என்ன செய்யலாம், கட் பண்ணி கொண்டு வரலாம். எங்களுக்கு தேவையான பகுதிகளை மாத்திரம் கட் பண்ணி கொண்டு வரலாம். அப்ப குயிக் செலெக்ஷன் டூலால என்ன நடக்கிறால் நாங்க இந்த ரெண்டு டூலால உதாரணமாக சொல்லுவோமே, இந்த மெஜிக் டூலால நாங்க இப்படி லைனை கொண்டு வந்தோம் தானே, இந்த லைனை கொண்டு வந்து இதை செலக்ட் பண்ணிடும். அந்த செலெக்ஷனை இந்த குயிக் செலெக்ஷன் டூல் என்ன செய்யும் என்றால் வெறும் ஃபாஸ்டா செலக்ட் பண்ணி தரும். நாங்க இதால மார்க்கி டூலால அல்லது நாங்க இந்த பொலிகனல் டூலால டைரக்டா போற லைன்ஸ் செலக்ட் பண்ணோம். மேக்னெட்டிக் டூலால நாங்க அப்படி ஒவ்வொரு லைனையும் அப்படி டிக் பண்ணி வந்தோம். அதால செலக்ட் பண்றத டைம் எடுத்துச்சு. அதை டைம் எடுக்காம வெரி ஃபாஸ்டாக நாங்க செலக்ட் பண்ணணும். எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த குயிக் செலெக்ஷன் டூலால செஞ்சு கொண்டு கேள்வி. அப்ப அதுக்கு எடுக்கிற நாங்க இதை பொறுத்து, அதாவது நாங்க எடுக்கிற போட்டோஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒயிட் கலர் ரெண்டு இருக்கிறதுனால அதோட செலெக்ஷன் எப்படி நான் பார்க்கணும். ரெண்டு கலர் இருக்கிறதா இருந்தால் இது லேசா என்ன செய்யலாம், குயிக்கா செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், நான் பார்ப்போம். இதை நாங்க செலக்ட் பண்ண பிறகு இந்த குயிக் செலெக்ஷன் டூல செலக்ட் பண்ண பிறகு எங்களுக்கு என்ன செய்யலாம், இது ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் உதாரணமா பிளஸ் இருக்குது, இங்கால ஒரு வேறொரு ஐக்கன் ஒன்று, அதாவது பிளஸ் இல்லாம நியூ செலெக்ஷன் ரெண்டு ஐக்கன் இருக்குது, இங்கால எட் டு செலெக்ஷன் ரெண்டு ஐக்கன் இருக்குது. நான் இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். உதாரணமா நான் நியூ செலெக்ஷனை கிளிக் பண்ணி இதுல எங்களுக்கு எந்த சைஸ்ல எங்களோட இது ஈக்கணும், அதாவது எங்களோட ரேசர் ஈக்கணும் அல்லது இந்த வட்டம் ஈக்கணும் எங்களுக்கு தீர்மானிச்சு கொள்றது. ரைட், அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், நான் அதை கிளிக் பண்றேன். எப்படி கிளிக் பண்ணனால எதை செலக்ட் பண்ண போறேன், இந்த பிக்சரை தான் செலக்ட் பண்ண போறேன். ரைட், இந்த பிக்சர் செலக்ட் பண்ண போறதுனால இந்த பிக்சருக்குள்ள வச்சு நான் என்ன செய்யறேன், இதை கிளிக் பண்ணால் பாருங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு கேளும் இந்த பிக்சர் செலக்ட் ஆகி கொண்டிருக்கிறது பாக்குறதுக்கு கேளும். அதே நேரம் ஒரு பிளஸ் அடையாளம் மட்டும் நீக்கிறது பாக்குறதுக்கு கேளும். பிளஸ் அடையாளம் அது கருதுனால் அது எட் இந்த நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண நியூ செலெக்ஷன். இப்ப பாருங்க எட் செலெக்ஷன் தான் முதலாவது கிளிக் பண்ணப்பல மாத்திரம் நியூ செலெக்ஷன் நீக்கும். அதுக்கு பிறகு எட் செலெக்ஷன் நீக்கும், அதாவது எட் ஆகிக்கொண்டே வார்த்தைகளை பாக்குறதுக்கு நான் இது எட் ஆகிக்கொண்டே வர இந்த ஃப்ளவரை நாங்க இந்த லைனை செலக்ட் பண்ணணுமா இருந்தால் நாங்க வெறுமனே கொஞ்சம் இங்கே கொண்டு போனா சரி, இந்த முழு பகுதியும் செலக்ட் ஆகி அதே மாதிரி நாங்க இங்கிருந்து கொஞ்சம் இங்கே கொண்டா சரி, எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பகுதியில முழுமையாக செலக்ட் பண்ணி கொடுத்து இப்படி எங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம் என்றால் இந்த குவிக் செலெக்ஷன் டூலால வெரி சிம்பிளாக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எங்களுக்கு என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க நாங்க செலக்ட் பண்ணதுல எங்களோட லைன் வந்து இங்காலையும் சேர்த்து பேய்க்குது. சரியா, அது கிளியாகி லைன் வந்து இங்காலையும் சேர்த்து பேய்க்குது. அப்ப அந்த லைன் இங்கால எடிஷனலாக போனதை எங்களுக்கு என்ன செய்ய மாட்டால் அதை இல்லாம டி செலக்ட் பண்ணணும். எங்களுக்கு தெரியும் டி செலக்ட் பண்றதுக்கு நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோம், Ctrl D கொடுத்தால் என்ன நடக்க மாட்டால் முழுமையாக டி செலக்ட் ஆகும். Ctrl D கொடுத்தால் முழுமையாக டி செலக்ட் ஆகும். அப்ப நான் Ctrl D கொடுக்குறேன், முழுமையாக டி செலக்ட் ஆகி எங்களுக்கு அப்படியா தேவை இல்லை. எங்களுக்கு பிழையான பகுதி மாத்திரம் டி செலக்ட் ஆகணும் மட்டும் தேவை. அப்ப நான் திரும்ப என்ன செய்யணும் என்றால் இந்த நியூ செலெக்ஷனை கொடுத்து எங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் செலக்ட் பண்ணிக்கொள்றேன். நான் வேணுமென்றே இது பிழையாக செலக்ட் பண்ண இந்த பகுதி பிழையாக செலக்ட் பண்ண பிறகு அல்லது பிழையாக செலக்ட் பண்ணி பட்டால் என்ன செய்யலாம் என்றால் இங்கே மைனஸ் என்ற ஆப்ஷன் உண்டு, சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். அந்த சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷனை கிளிக் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த பகுதியில டி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப பாருங்க நாங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த பகுதியில் நாங்க எந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் கருதுறோமோ அந்த பகுதி எங்களுக்கு சப்ஸ்ட்ராக்ட் ஆகிறத பாக்குறதுக்கு ஏன். ரைட், அப்ப திரும்ப நான் இந்த பகுதி முழுமையாக செலக்ட் ஆகல. எனவே திரும்ப என்ன செய்யலாம் என்றால் எட் செலெக்ஷனை கொடுக்கலாம். எட் செலெக்ஷனை கொடுத்து எங்களுக்கு இந்த பகுதியையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ பிள்ளை, அதாவது இந்த கலர் என்றதுனால இது இங்கே தெரியுது. நான் என்ன செய்யறேன், டி செலக்ட் பண்றேன். இந்த பகுதியை டி செலக்ட் பண்றேன். உங்களுக்கு பாக்குறதுக்கு நான் டி செலக்ட் பண்ண பகுதி மாத்திரம் அவங்கள வந்து பாக்குறதுக்கு. ரைட், ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த பகுதிகள் செலக்ட் ஆகிக்குது. இந்த வெள்ளை கலர் சேர்ந்து வந்திக்கிறது நான் திரும்ப டி செலக்ட் பண்ணிக்கொள்றேன். அதே நேரம் இந்த வெள்ளை கலர் வந்து அதே டி செலக்ட் பண்ணிக்கொள்றேன். இங்கெல்லாம் வந்து ஒரு கலர் கொஞ்சம் எங்களோட ஃப்ளவருக்கு வங்கல போயிருக்குது. எனவே நான் அதை செஞ்சு கொள்றேன். இப்படி ரைட், அப்ப இந்த இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா, இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க முழுமையாக
இது செலக்ட் ஆகிக்கிறதான்றதை பார்த்துக்கலாம். பாருங்க அதே நேரம் இந்த பகுதியில் பாருங்க இது செலக்ட் ஆகிடுது, கீழே பகுதி செலக்ட் ஆன மாதிரி இல்லை. நாங்க என்ன செய்யலாம், இதை எங்களுக்கு இதை டீசெலக்ட் பண்ணி இந்த லைனை டீசெலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொண்டிருக்கலாம். டீசெலக்ட் பண்ண மேலும் செலக்ட் பண்ணிக்கொள்ள மேலும். ரைட். இப்ப நாங்க இந்த வேலை செஞ்ச பிறகு இந்த பக்கம் பாருங்க திரும்ப செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த வேலை செஞ்ச பிறகு நாங்க செலக்ட் பண்ணியாச்சு. இந்த வேலை செஞ்ச பிறகு எங்களுக்கு என்ன செய்யலாம், ஏற்கனவே நான் செஞ்ச மாதிரி இந்த பகுதியை கிளிக் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு அந்த போட்டோவை செய்யலாம், கொண்டு போகலாம். எங்களோட பிக்சர் கொண்டு போகலாம். நாங்க அந்த பிக்சர் கொண்டிருக்கிறோம். எதை கொண்டிருக்கிறோம், அந்த வெட்டின பகுதியை கொண்டிருக்கிறோம். ரைட். வெட்டின அந்த பிக்சரை கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிக்சலை கொண்ட பிறகு இந்த பிக்சலை நாங்க என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணி கொள்றதா இருந்தால் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பிக்சருக்கு கொஞ்சம் அங்கால கொஞ்சம் எங்க கர்சரை கொஞ்சம் அங்கால போகல் பாருங்க ரொட்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. அதில் வச்சு ரொட்டேட் பண்ணலாம். அல்லது டிரான்ஸ்ஃபார்ம் எடிட் செய்து பாருங்க இதுல எடிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்கேல் பண்ணலாம். பெருசாக சிறுசாக ரொட்டேட் பண்றதுக்கு எல்லாமே ரேக் பண்றதுக்கு எல்லாம் செய்யலாம். உதாரணமா நாங்க ஸ்கேல் பண்ணி ரொட்டேட் பண்ண போறோம். ரொட்டேட் பண்ணா போட்டோவா என்ன செய்யணும், ரொட்டேட் பண்றதுக்கான ஆப்ஷனை தரும். ரொட்டேட் பண்றதுக்கு ஏறும். அல்லது எங்களுக்கு இது இங்க போய் கொஞ்சம் மேல போய் ரொட்டேட் பண்றது ஏறும். இது பெரிய ரொட்டேஷன் தான் தருது. இந்த போட்டோ தான் நாங்க எடுத்துக்கிறோம், ரொட்டேட் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணாம இல்லை. அதோட லேஸ் எங்களுக்கு நான் கொஞ்சம் மேல கொண்டு போனோடனே ரொட்டேஷனுக்கு ஆப்ஷன் வரும். நாங்க நார்மலா ஷார்ட் கட் அல்லது இலகுவான முறையை தான் பயன்படுத்துவோம். ரொட்டேஷன் வரும். இது வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணால் இதை வச்சு எங்களுக்கு ஸ்கேல் பண்ணலாம். நாங்க சரியாகவே ஸ்கேல் பண்ணணுமா இருந்தால் நாங்க ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணால் எங்களோட ஸ்கேலிங் வந்து 4 பக்கமும் சரியாக வார்த்தை பார்க்க ஒரு ஃப்ளவர் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், போட்டிக்கிறோம். அப்ப நான் என்ன செஞ்ச மாட்டால் இதை குயிக்காக செலக்ட் பண்றதுக்கு மாதிரி தான் நாங்கள் அதை செஞ்சோம். சரியா. இன்னொரு நான் டீசெலக்ட் பண்ண எல்லாத்தையும் இன்னொரு போட்டோவை நாங்கள் எடுப்போம். இதே மாதிரி இன்னொரு போட்டோ எடுப்போம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் போட்டோ எடுக்கிறோம். இந்த போட்டோவை நாங்கள் என்ன செய்ய போறோம், பிக் செலக்ஷன் பண்ண போறோம். பிக் செலக்ஷன் பண்றதுக்கு 4வது டூல செலக்ட் பண்றோம். அதில் பிக் செலக்ஷன் டூல் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி இந்த ஃப்ளவரை தான் நாங்கள் எடுக்க போறோம்னா ஃப்ளவருக்குள்ள இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். எங்களோட லைனை ஸ்டார்ட் பண்றோம். ரைட். இங்கிருந்து நான் செலக்ட் பண்ண போறோம். ரைட். இப்படி செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணோடனே நடக்குது, ஒட்டோவா அந்த ஃப்ளவர் செலக்ட் ஆகியாச்சு. அதுக்கு பிறகு பார்க்கல எங்களுக்கு விளங்குது இந்த கருப்பு கலர் கொஞ்சம் சேர்ந்து வந்துக்குது, ஃப்ளவரை தாண்டி வந்துக்குது. அதை நாங்கள் டீசெலக்ட் பண்ணணும். அப்போ மேல் இருந்தா அதை இங்கிருந்து நாங்கள் செய்யணும், கருப்பு சைட்ல இருந்து அதை கொண்டு வரோம், அந்த டீசெலக்ட் பண்ணணும். அப்போ அதனால பக்கம் இல்லை போகுது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இதை மூவ் பண்ணி எங்களோட தேவையான அந்த இன்ஸ்டாகிராம் ஃபைலுக்கு கொண்டு வரலாம். நான் இன்ஸ்டாகிராம் ஃபைலுக்கு கொண்டு வரேன். இது அந்த இந்த கலர். ரைட். இதுல பாக்குறதுக்கு என்னமோ உங்களுக்கு இந்த கருப்பு லைன் ஒன்றும் லைட்டா வந்துக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வராம இருக்கணுமா இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் செலக்டுக்கு போயிட்டு மோடிஃபைக்கு போயிட்டு எனக்கு என்ன செய்யலாம், கண்ட்ராக்ட் அளவை கொஞ்சம் கூட்டினால், உதாரணமாக நாங்க இது 3 கொடுத்தால் என்ன நடக்க மாட்டால் கண்ட்ராக்ட் by 3 கொடுத்த பிறகு நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த லைனை கொண்டு வந்தால் எங்களுக்கு அதுல அந்த கருப்பு லைன் இல்லாம போனதை உங்களுக்கு பாக்குறதுக்கு சரியா. கண்ட்ராக்ட் லைன் கருப்பு லைன் இல்லாம போனதை பாக்குறதுக்கு நாங்க ஆரம்பத்துல போட்டதை விட ஆரம்பத்துல போட்டது கண்ட்ராக்ட் லைனை போடும். உதாரணமா நாங்க அதே சரி பார்க்க திரும்ப செய்வோம். எங்க போனோம், செலக்டுக்கு போயிட்டு மோடிஃபைக்கு போயிட்டு கண்ட்ராக்டுக்கு போயிட்டு நாங்க இது 1 கொடுத்தால் 1ல தான் இருந்துச்சு. இந்த 1ல நாங்க கொண்டு போனால் என்ன நடக்கும், 1ல போயிட்டு நாங்க பார்த்தால் என்ன நடக்குதுன்றால் இதுல கருப்பு லைன் ஒன்று இருந்துச்சு. நான் கண்ட்ராக்ட் போட போற அந்த லைன் எல்லாம் போயிட்டு ஃபுல்லாவே. அப்ப இந்த கண்ட்ராக்டுக்கு போயிட்டு நான் குறைச்சிட்டால் அந்த கண்ட்ராக்டை கூட்டிட்டால் அந்த லைனை, அதாவது அளவை கூட்டினோடனே இந்த கருப்பு லைன் எல்லாம் போறது பார்க்கறதுக்கு, அதாவது ஸ்மூத் ஆகுது அந்த லைன், இந்த துண்டெல்லாம் அதாவது ஓரம் எல்லாம் ஸ்மூத் ஆகிறது இது பார்க்கறதுக்கு சரி. நாங்க இன்னொரு போட்டோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு அதை ரொட்டேட் பண்ணலாம், ஏதோ செய்யலாம். அப்ப என்ன செய்யலாம் என்றால் இப்ப இப்படி எங்களுக்கு டிசைன் பண்றதுக்கு எங்களுக்கு ஏலும் இந்த டூலை பயன்படுத்தி, அதாவது நாங்க குவிக் செலக்ஷன் டூலை பயன்படுத்தி தான் நாங்க இந்த வேலையை செய்யறோம். ரைட். குவிக் செலக்ஷன் டூலை பயன்படுத்தி இந்த வேலையை செய்யறோம்.